to my channel. Hope you all are doing well ன்னு நினைக்கிறேன். இந்த vlogல வந்து டே இன் மை லைஃப் ஆஸ் இன்டர்னா நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன், லைக் இன்றைக்கி எங்கே போகணும், இந்த டே எப்படி போச்சுன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஆஃப்டர் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்னிங் எழுந்தோடனே எப்போவுமே ஆஸ் யூஷுவல் இன்றைக்குமே பஸ்ஸு விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை 2 பஸ்ஸோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் வர இருக்கும் நின்று வெயிட் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி சீட்டில் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து காலேஜில் போய் இறங்கணும். இறங்கிட்டு கிளாஸ்க்கு போகலாம் வாங்கடானா, இல்லை காலைல சாப்பிடவே இல்லை, எங்களுக்கு பசிக்குது கேன்டீன் போகலாம் வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போனோம். இப்போ யார் கிளாஸ்க்கு லேட்டாக போனாலுமே சரி, ஃபஸ்ட்டு நீ போறியா நான் போறியா அப்படின்ற மாதிரி தான் நடக்குமே. இந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ மறக்காமல் ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கே 10 to 15 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டு மார்னிங் வந்து ஒரு 2 செஷன் இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக இவங்களே வந்து லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு கேன்டீனில் போய் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பஸ்ஸும் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை. எதுக்காகனா இங்கே வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஈவெண்ட்டுக்காக, லைக் ஒரு யூஹெச்இடி ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக வந்து விஐடியோட ஓனர் டாக்டர் விஸ்வநாதன் சார் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜர், எங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே நாங்கள் எதுக்காக போனோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக எங்களை வாலண்டியர்ஸ்க்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட வாங்கணும். லாஸ்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட உங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு அவங்க மேலே வந்து ஈவெண்ட் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு அமுச்சிடுவோம். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா டயர்டாக ஒரு டீயும் என்ன கொடுத்தாங்க, சமோசா கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து நாங்களும் மேலே ஈவெண்ட் ஹாலுக்கு போயிட்டோம். அங்கே போனீங்கன்னா சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விஐடியோட ஓனர் டாக்டர் விஸ்வநாதனும் வந்திருந்தார். அவர் தான் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறாரு. அப்புறம் எல்லோரும் சைட் பை சைடு அவங்களோட ஸ்பீச்சும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் 5 to 15 minutes எடுத்துட்டாங்க. எங்களை போய் ஃபஸ்ட்டே உட்கார சொல்லிட்டாங்க. வாலண்டியர்ஸாக வந்து எங்களை எதுக்கடா ஃபஸ்ட்டில் உட்கார வச்சு இதெல்லாம் கேட்க சொல்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப போராக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறமா வந்தவங்களுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாமே அங்கே முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன சாப்பிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு ஃபைனல் டச்சாக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு போகவே 12:30 ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து பிக் பண்ணிக்கிட்டார் என்ன. 12 o'clock ஆகுது, நீங்களாம் பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் எங்கே தாண்டா போவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா கூட போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இதான் என்னோட டே போச்சு. பாய், நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம்.